ஹலோ ஆல், வெல்கம் டு ஹாப்பி நெஸ்ட். வியாழக்கிழமை அன்னைக்கு தம்பி ஒய்ஃப்க்கு வளகாப்புங்கிறதுனால நாமக்கல்லேருந்து ஈரோடு போயிருந்தேன். ஸ்ருதிக்குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு தான் கிளம்புனேன். வீட்டுக்கு பின்னாடி 2 மாதுளை மரம் இருக்குது. ஒன்று ரெட் கலர் மாதுளை, இன்னொன்று வெள்ளை கலர் மாதுளை. இந்த ரெண்டுலேயுமே நிறைய காய் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஒன்றுமே இப்போ பறிக்கிற ஸ்டேஜில் இல்லை. மே மாதம் லீவுக்கு ஊருக்கு போகிறப்ப வேணால் இது பறிக்கிற அளவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். அப்போ பறித்து சாப்பிட்லாம். வேப்பங்குழுந்து பறிக்கிறதுக்காக தான் நான் வீட்டுக்கு பின்னாடியே போனேன். நான் செப்பல் போட மறந்துட்டு போயிட்டேன். காலில் மத்தியானம் 11:30 மணி இருக்கும். கால் அப்படி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, சுட ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ நாமக்கலே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போவே எனக்கு கால் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ வெயில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய தண்ணி, மோர் இதெல்லாம் குடிச்சிக்கோங்க. ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க உங்களை. வேப்பங்குழுந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன மரத்தில் நிறையா தளைஞ்சிருந்துச்சு. ஸோ நான் ஓரளவுக்கு நிறையவே எனக்கு கிடச்சிது வேப்பங்குழுந்து. இந்த வேப்பங்குழுந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், பட் இருந்தாலுமே நம்மளால் சாப்பிட்ற முடிகிற அளவுக்கு தான் இருக்கும் இந்த வேப்பங்குழுந்து. இந்த வேப்பங்குழுந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வயிறு வலியெல்லாம் வராது. வேப்பங்குழுந்து தண்ணியில் கழுவிட்டு சாப்பிட்றலாம்.